மகாலட்சுமி தாயாருக்கு முதன்மை தர்ற மற்றொரு கோவிலை பார்ப்போம். மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் பார்க்கடலில் ஏகாந்தமாக இருக்கையில் தாயார்கிட்ட பெருமாள் சொல்கிறார், நீ உன்னால் உலகம் சுபிட்சமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறார். உடனே தாயார் சொல்கிறாங்க, நீங்கள் என்னையே உங்களுடைய மார்பில் தாங்கி இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் பிறந்த இந்த பார்க்கடலில் எனக்கு தான் முக்கியத்துவம் வரணும், முதன்மை எனக்கு தான் கிடைக்கணுன்னே அவர் சொல்கிறார். அதற்கு இங்கே வாய்ப்பில்லை. பூலோகத்தில் திருவள்ளரைங்கிற கோவிலில் நீ பங்கஜவல்லியாக பிறப்பாய், அப்போது உனக்கு தான் முதன்மைன்னு சொல்கிறார். இந்த திருவள்ளரை திருச்சிக்கு அருகே இருக்குது. இது 4வது திவ்ய தேசம். இங்கே பெருமாள் எப்பயுமே தாயார் தான் முன்னாடி உற்சவத்தில் போவாங்க, பின்னாடி தான் பெருமாள் பின்தொடர்ந்து வருவார். உற்சவம் முடிஞ்சு மாலை நேரத்துக்குள்ளே தாயார் சன்னதிக்கு வந்துடுவாங்க. பெருமாள் மற்ற வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு தாயார் சன்னதியில் நின்று என்ன காரணத்தினால் தான் தாமதமாக வந்தோம்னு தாயார்கிட்ட சொல்லிட்டு போவார். இந்த திருவள்ளரை கோவில் ரொம்ப சிறப்பான கோவில். இங்கேயும் இதே மாதிரி தட்சிணாயன உத்தராயண வாசல்னு 2 வாசல் இருக்கும். இங்கு 2 தாயார் உண்டு. ஒருத்தர் பேர் பங்கஜவல்லி தாயார், அவள் தான் உற்சவம் எல்லாத்துலேயும் முன்னாடி போவாள். இன்னொன்று தனிக்கோவில் நாச்சியார்னு ஒரு அம்மா, அந்த அம்மா படிதாண்டா பத்தினி, அவங்க பேர் செங்கமலவல்லி தாயார்.